உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கோம். ஈரானில் இந்தியர்களுக்கு ஆபத்தா? ஈரான்ல நிலைமை ரொம்ப மோசம் நண்பர்களே. அங்க இருக்கிற நம்ம 10,000 இந்தியர்களை மீட்க மத்திய அரசு இப்போ அதிரடி முடிவெடுத்திருக்கு. ஈரான்ல இப்போ கடும் அரசியல் மற்றும் பொருளாதார பதற்றம், பணவீக்கம் விண்ண தொட்டிடுச்சு. மக்கள் தெருவுல இறங்கி போராடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த மோதல்ல இதுவரை 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததா அதிர்ச்சி தகவல்கள் வருது. 280க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வன்முறை வெடிச்சிருக்கு. நம்ம ஊர் மாணவர்கள், வியாபாரிகள்னு 10,000 பேர் அங்க சிக்கி தவிக்கிறாங்க. இன்டர்நெட் கட் பண்ணிட்டாங்க. யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களும் அதிகமா இருக்காங்க. தூதரகம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பாஸ்போர்ட்டை கையிலேயே வைங்க, கிடைச்ச ஃப்ளைட்ல ஏறி உடனே கிளம்புங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, மத்திய அரசு இன்னைக்கு ஜனவரி 16 ஒரு சிறப்பு மீட்பு விமானத்தை ஈரானுக்கு அனுப்புறாங்க. முதல் கட்டமா மாணவர்கள் மீட்கப்படுறாங்க. 3000 பேர் பலி. ஆனா நம்ம இந்தியர்களை மீட்க இந்தியா எடுத்த அந்த ஒரு மிட்நைட் முடிவு, அதுதான் இப்போ உலகையே திரும்பி பார்க்க வைக்குது. நம்ம நாடு எப்பவுமே தன் மக்களை கைவிடாது. நம்ம இந்திய அரசு எடுத்த இந்த வேகமான முடிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்தியர்களுக்காக வேண்டிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த முக்கியமான தகவலை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க சொல்ற ஒரே வார்த்தை